வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிற தலைப்பு சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்களில் காலபுருஷனுக்கு கடைசி ராசியான மீன ராசி அன்பர்கள், குருவுக்கு அதிபதியே மீன ராசி தான். அந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து மீனராசி சம்பந்தமான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு பதிவுலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும், அதை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் மீனராசி அன்பர்களே. அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை. மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து, அதாவது 2ஆம் இடத்திலிருந்து ரிஷபராசியான 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ரிஷபராசியில் குரு பகவான் 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடமான ஜெயஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் செயல்பட போகிறாரு. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இனிமே தாங்க உங்கள் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு யாரோ முடக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களால் எதையுமே தைரியமாக செய்ய முடியல. எந்தோ ஒரு நம்மளை யாரோ கட்டி வச்சு, நம்மளுக்கு யாரோ ஒரு பில்லி சூனியம் வச்சு நம்மளை யாரோ ஒரு இது பண்ணி வச்சுட்டாங்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க மீனராசி என்பர்கள். ஏன் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தா உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் பக்கத்துலேயே அந்த குரு பகவான் இருந்தார். அதோடு சேர்ந்து அந்த ராகுவும் குருவும் சேர்ந்து இயங்கும் போது அந்த குரு பகவானால் உங்களால் முழுவதுமாக செயல்பட முடியல. அந்த குரு பகவானையும் கட்டி போட்டுட்டாங்க, உங்களையும் சேர்த்து கட்டி போட்ட மாதிரி ஒரு பிரபஞ்ச சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு உருவாகிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்கள் காட்டில் தான் மழை. உங்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தான் அந்த சந்தோஷமான செய்திகள் எல்லாமே காத்துட்ருக்குது. அந்த முயற்சி ஸ்தானமான அந்த குரு ரிஷபராசிக்கு செல்லும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது, வெற்றிகளாக நிர்ணயிக்கப்படுது. எந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருந்தீங்களோ நீங்கள் மீனராசி அன்பர்கள், ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் நஷ்டம், அந்த தொழிலில் தேவையான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல, அந்த தொழிலுக்கு தேவையான வாடிக்கையாளர்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் பிரச்சனை. சரி, நம்ம வீட்டுக்கு போனால் பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமாகவும் பிரச்சனைகள் அதிகமாக உங்களுக்கு இருந்திருக்கு கடந்த காலத்துலலாம். ஏன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களே உங்களை அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா இல்லையா மீனராசி நண்பர்கள்? யார் 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 எப்படி, உறவினர்கள் எப்படி, நண்பர்கள் எப்படி, ஏன் தான் பெற்றெடுத்த பெற்றோர்களே எப்படி அப்படின்றது உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுடைய விஸ்வரூபத்தை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் மீனராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த குரு பகவான் செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாத்தையுமே செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறார். நம்மளுடைய வீட்டு அன்பர்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குரு பகவான் தன்னுடைய முயற்சிகளை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தும் கூட உங்களால் வெற்றியை சந்திக்க முடியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது, அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானமான மகர ராசியை பார்க்கிறார், உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான விருச்சிக ராசியை பார்க்கிறார், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்னி ராசியை பார்க்கிறார், 7ஆம் இடமான அந்த கன்னி ராசியை பார்க்கிறார். இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு முக்கியமான 3 இடங்கள், 7, 9, 11. அந்த 3 இடங்களும் ஒரு நல்ல ஒரு பார்வை பட்டுதுன்னா, அந்த சுப கிரகத்தோட பார்வை படும்போது உங்களுடைய தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க. இது நாள் வரைக்கும் ஒரு கடன் வாங்கணும் போயிருப்பீங்க, அந்த கடன் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது.
இனிமேல் முதற்கொண்டு பாருங்கள், சொந்தமாக கடன் கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்க போகுது. நீங்கள் கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பழைய கடனே உங்களுக்கு வருமானத்தை அடைக்கும் அளவிற்கு, அதாவது கடனை அடைக்கும் அளவிற்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. அந்த அளவுக்கு கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் கொடுத்துருப்பீங்க, அந்த சொல்லாகப்பட்டது பலதரமாக திரித்து பேசி உங்களை அவமானப்படுத்தும் அளவிற்கு இருந்திருக்கும். அதே சமயத்தில் வாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வாக்கை ஒரு ஸ்டெடியாக உங்களால் நிலைநாட்ட முடியாது. அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருந்திருக்க மாட்டீங்க மீனராசி நண்பர்கள். இது நாள் வரைக்கும் இருந்த அந்த தோல்விகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய நேரமாக தான் இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கும்போது தொழிலில் நிறைய லாபம் வரப்போகுது. வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த வேலையில் ஒரு இடமாற்றம் வரப்போகுது. நீங்கள் ஊர் விட்டு ஊர் மாறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. இல்லை அதே இடத்துல உங்களுக்கு வேறொரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கும்போது அந்த வேலையை விட்டுருப்பீங்க. வேலையை விட்டுட்டு நீங்கள் தவிச்சிட்ருக்கிற தவிப்பு எங்களுக்கு தான் தெரியுது. நிறைய வேலை இல்லாமல் சங்கடப்படக்கூடிய ஒரு நபராக தான் நீங்கள் மீனராசி அன்பர்கள் தவிச்சிட்ருக்கிறீங்க. அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு தவிப்பாகப்பட்டது ஒரு மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, நீங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் வியாழக்கிழமை நீங்கள் மகாலட்சுமி பூஜை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு மகாலட்சுமி பூஜை, என்ன மேடம் வெள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி பூஜை பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் வியாழக்கிழமையே பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை தான் மகாலட்சுமிக்கு உகந்த தினம். அது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு காசாக உள்ள வரும். அதற்காக தான் முன்கூட்டியே செய்தோம்னா நம்மளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பணவரவாகப்பட்டது நிலைத்து நிற்கும். எப்போதுமே வெள்ளிக்கிழமை பணம் வருதுன்னா அது நிலைச்சு நிற்கணும். அதுக்கு தான் நம்ம எல்லாருமே பாடுபடுறோம். அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த பணவரவு நம்மளுக்கு நிலைத்து நிற்கணும்னா நீங்கள் வியாழக்கிழமை குபேர வழிபாடோ இல்லை மகாலட்சுமி வழிபாடோ பண்ண இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இந்த குரு பகவான் அருள போகிறார். இந்த நிரந்தர வருமானத்தின் உங்களுடைய கடன் எல்லாமே அடைய போகுது. இந்த கட்டத்தில் செய்யக்கூடிய அந்த வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு ஸ்திரமான ஒரு வேலையை கொடுக்க போகுது. ஒரு ஸ்திரமான ஒரு குடும்பத்தன்மையை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் திருமணத்தில் ஒரு ஆசை இல்லாமலே இருந்திருப்பீங்க நீங்கள் மீனராசி என்பர்கள். இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது, ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா குரு பகவான். அதனால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை வரப்போகுது. அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கை துணை வருதுனாலே பின்னாடியே உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாபங்களும், ஒரு பெண் மூலமாக ஒரு லாபம் அதிகமாக வரப்போகுது. ஒரு வயதானவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரப்போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறைப்பதற்கு நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போகிறோம். அதில் மருத்துவ செலவில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அதே சமயத்தில் மருத்துவ நிவர்த்தியும் கிடைக்க போது, சிறந்த மருத்துவ ஆலோசனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதகம் இருக்கும் இல்லையா, அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் இருக்கா, இல்லை உங்களுக்கு வேலை இடமாற்றம் செய்யணுங்கும் போது அதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலை இருக்கான்றதை நீங்கள் முதல்ல ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கணும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.